நாங்களா பார்த்து இந்த வீட்டுல உட்காரல. கவர்மெண்டா பார்த்து வீடு வாங்கி இடத்த வாங்கி எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. 1985ல இந்த வீடு எங்களுக்கு இந்திரா காந்தி மூலியமாக இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு திடீர் என்று இந்த வீடு பிள்ளையார் கோயில் தெருவுன்னு இடிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அனைவரும் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் எங்கெங்கேயும் போய் பார்த்துருக்குறோம். திடீர்னு இடிச்சா இந்த படிக்கிற பசங்கெல்லாம் எங்க போய் சொல்லுவாங்க? இன்னைக்கு அடுத்த இடத்த எங்களுக்கு நிர்ணயித்து கொடுத்துருக்கு தானே இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு வரணும். இல்ல வீட்டுல ஒரு நோட்டீஸ் நாளைக்கு தான் இடிக்கிறாங்கன்னா இன்னைக்கு நாளே எங்களுக்கு அறிவிக்கணும். ஒரு நோட்டீஸும் கொடுக்காமையும் திடீர்னு இடிக்கிறோம்னா நாங்க எல்லாம் எங்க போய் உட்காருவோம்? சிஎம் அவர்களை எங்களை இதை கவனித்து இந்த பிரஸ் மீட்டிங்கை பார்த்து நீங்க புதுசா வந்த முதலமைச்சர் எங்களுக்கு இந்த பட்டா வழங்கணும். நீங்க வழங்கணும். இது பிள்ளையார் மானியம்னு சொல்லி இடிக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு. இதுக்கு ரேஷன் அட்டை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மூலியமா ரோடு கொடுத்துருக்காங்க. தண்ணி வரி கட்டுறோம். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கரண்ட் பில்லுல இருந்து இப்ப தண்ணி வரி வரைக்கும் நிக்கிறோம். நாங்க எங்க பிள்ளைங்களா எங்களுக்கு கேள்வி கேக்குது. நாங்க பெண்களா இருக்கிறோம். எங்களுக்கு இப்ப பெண்களுக்கே இப்ப அவமானமா நாங்க எங்க போவோம் எங்க வருவோம்? பிள்ளைங்க எங்களை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களா ஸ்கூல் போய் 1 மாசம் ஆகுது. நாங்க எங்க போறது சொல்லுங்க? 45 வருஷமா இந்த இடத்துல நாங்க வாழ்ந்துட்டு வரோம். நாங்க இப்ப வந்தவங்க 3 தலைமுறையா அந்த இடத்துல இருந்து இருக்கிறாங்க. அடிமையா நாங்க வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேல இந்த மாதிரி இருக்க கூடாது. எங்களுக்கு நல்ல வழி சொல்லுங்க. எங்களுக்கு பட்டா வழங்க. இந்த அரசு ஏழை பழைகளுக்கான அரசா தெரியல. இது ஆக்கிரமிப்பு தமிழ்நாடு பூரா இருக்கு. இதெல்லாம் நிறைய பண முதலைகள், பெரிய செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள் கையில இருக்கு. அதெல்லாம் இந்த அரசு கையகப்படுத்துமானா படுத்தாது. இந்த ஏழை பாழைகள் அவங்க 45 வருஷமா இருக்காங்க. அவங்களை இன்னைக்கு இந்த பாடுபடுத்துறாங்க. எல்லா ஆட்சியிலையும் இதே நிலைதான். மக்களும் அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை, இது பண்றதும் இல்லை. 45 வருஷம் ஆச்சு. அது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதனாலதான் ஓட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜோ இல்ல சிந்திக்கும் திறனோ இருந்தா ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த நிலைமை. எனிவே எல்லாம் அவன் செயல்.